வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்ம தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகாப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 446 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நேற்று வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 044. நேற்று பிசியில் எடுத்த 44 தான் இன்றைக்கி ஏபியில் அடித்து 44 அப்படின்னு சொல்லி 446 அப்படின்ற நம்பரை வந்து கேமில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கான். இன்றைக்கி வின்னிங் ரிசல்ட் சரிங்களா. இந்த 46 அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மெட் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் ஏற்கனவே வந்து ஒரு 42, ஒரு 44, 46, 48 ஓகேங்களா. ஸோ அந்த கண்டினியூவேஷனில் கரெக்டாக வந்து அழகாக வந்து ஒரு அந்த 42, 44, 46, 48 அப்படின்னு சொல்லி அழகாக வந்து கேமை வந்து முடிச்சிருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் எண்ட் அப்படின்றதுனால இன்னும் 2 நாள் இருக்கிறதுனால நமக்கு இந்த பேட்டர்னில் இன்றைக்கி நமக்கு 44 வந்து ரிப்பீட் அடித்து பிசியில் வந்து இன்றைக்கி 46 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து கொடுத்துருக்கான். கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற பேட்டர்ன் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 46 ஓகேங்களா. ஸோ இந்த பிசிஏ 46 அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு 27க்கு ஒரு 27 பிசியில் வந்து ஏற்கனவே 27, ஒரு 47, ஒரு 57 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கான். அந்த 7 அப்படின்னு முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27, ஒரு 47, ஒரு 57 ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக 57, ஒரு 67 வந்து கேமில் வந்து வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 27 அப்படின்னு அடிக்கும்போது போன மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. ஸோ இந்த 28 அப்படின்னு அடிக்கும்போது பிசியில் ஒரு 27 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து 57 பார்த்தீங்க அப்படின்னா கேமில் ஏபி 57, பிசி 57, ஏசி 57 அப்படின்னு சொல்லி கேமை வந்து அழகாக வந்து முடிச்சிருப்பான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் போன மாதம் வந்து ஒரு 28க்கு ஒரு 27 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த வாட்டி வந்து இந்த 47, 44, 46, 44 ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் ஒரு பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48, ஒரு 68 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 48, இங்கே பிசி வந்து 68 ஓகேங்களா. ஸோ பிசி 48, 68 இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58 ஓகேங்களா. ஸோ பிசியில் நாளைக்கு ஒரு 58க்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேப் நம்பரை வந்து அவன் கேமில் எடுத்து ஆடுறது, அதுவும் இந்த மந்த் வந்து அந்த கேப் நம்பரை கரெக்டாக அடிக்கிறதுல கொஞ்சமே வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டே வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71க்கு 91 பிசியில், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 வந்து அழகாக கேமில் வந்து பிசியில் அடிச்சிருப்பான். ஸோ கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 81. ஸோ கரெக்டாக கேமில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ மந்த் எண்டு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 68, ஸோ நான் ஒரு 48 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58 வந்து கேப் நம்பராக இருக்குது. ஸோ அந்த கேப் நம்பரை வந்து நாளைக்கு கொஞ்சம், ஏன்னா 68 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 பிசியில். ஸோ பிசியில் நாளைக்கு இந்த 68, 48க்கு ஒரு 58 கேப் நம்பரு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் வந்து நாளைக்கு இந்த 58 வந்து கொஞ்சம் பிசியில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நேற்று நாம் கொடுத்த கெஸ்ஸிங்குமே வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்க. ஸோ 921 அப்படின்றது வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்க. பிசியில் வந்து 21 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதுவுமே வந்து கேப் நம்பரு. ஸோ அதனால் வந்து இந்த
11 31 அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 41 51 61 61 71 81 91 வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 21. ஸோ அந்த 21 எப்படி வேணால் கேமில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று வந்து கெஸ்ஸிங்கில் வந்து 921 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 921 அப்படின்றதுமே வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பரு. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 446 அப்படின்ற நம்பர் தான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதோட ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 446 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்க்கும்போது 91 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு வரும். ஸோ அதையுமே வந்து 92 அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏசியில் வந்து 91, பிசியில் வந்து 21 அப்படின்னு சொல்லி 921 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட பவர் நம்பரும் ப்ளஸ் இந்த மாதிரி கேப் நம்பரும் வந்து கேமில் எடுத்து ஆடுறதுனால நாளைக்கு 58 அப்படின்னு நம்பர் வந்து பிசியில் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி 51 பிசியில் வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நமக்கு பி போர்டு 5 வச்சு நமக்கு இந்த மாதம் எதுவுமே வந்து நம்பர் இன்னும் வரலை. ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் 35 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு நம்பர் இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 35 அப்படின்னு அடிக்கும்போது அதாவது 34 வந்து ஒரு 2 வாட்டி வந்து கேமில் வந்து கொடுத்துருப்பான். 34 ஏபி ஸ்டார்டிங்குமே வந்து 349 அப்படின்னு சொல்லி 2 வாட்டி வந்து ஒரு 34. ஓகேங்களா. ஸோ 34க்கு ஒரு 35 வந்து கேமில் வந்து ஏபியில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த 34க்கு 35 அப்படின்னு அடித்த மாதிரி நமக்கு ஒரு 64 வந்து கேமில் இருக்குது. ஸோ அந்த 64க்கு ஒரு 65 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 64 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு 65 வந்து ஏபியில் வரத்துக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 64க்கு 65 அடிக்கிறான் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஏன்னா மந்த்லி சார்ட்லேயும் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு வந்து 780. ஓகேங்களா. ஸோ 780 அப்படின்னு அடிக்கும்போது ஸோ மந்த் எண்டுன்றதுனால நாளைக்கு ஒரு வேளை நமக்கு ஏ போர்டு வந்து 6 வருதுன்னா அப்படின்னா 58. ஓகேங்களா. ஸோ 658 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மந்த்லி சார்ட்லேயுமே வந்து நமக்கு போன 3 மாதம் எடுத்து பார்க்கும்போது வந்து 710 857 ஏன்னா 57 வந்து ரிப்பீட்டு. ஸோ 57 ரிப்பீட் அடிக்கும்போது 85 வந்து கொஞ்சம் அடுத்த மாதம் அடிக்கிறான் அப்படின்னா 85 ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கான் 857. ஸோ அந்த நம்பர் வந்து இந்த மாதம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த கெஸ்ஸிங்கை வந்து நான் எடுக்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுக்கு அடுத்த கெஸ்ஸிங் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58. ஸோ 58 வந்து பிசியில் நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 658 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து மந்த்லி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வீக்லி சார்ட்லேயும் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது 67 ஏசி 68 ஏசி. ஸோ ஒரு வாரம் விட்டு திருப்பி 57 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ 57க்கு ஒரு 58 நாளைக்கு கேமில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏசியில் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பிசியில் ட்ரை பண்ணாலும் சரி. ஏன்னா வந்து நாளைக்கு கொஞ்சம் 58 வாய்ப்பு இருக்குது. அதை ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு நம்பர் அதே மாதிரி கொடுத்து நம்ம ப்ளஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஆனால் மைனஸ் பண்ணியிருக்கான். ஸோ 56 58 59 அப்படின்ற நம்பர் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது நம்பர் ட்ரை பண்ணோம்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்டர்ன் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சாய்ஸ் வந்து நீங்கள் தான். ஏன்னா நான் கொடுக்குற சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து 658. சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.